அடுத்தவன் சொத்து மேல இருக்கிற பேராசை ஒருத்தனை கொலைக்காரனா மாத்தும். ஆனா அந்த பேராசக்காரரை தண்டிக்க வேண்டிய ஒருத்தன் பாசத்துல தடுமாறி போய் நின்னா அவனை என்னன்னு சொல்றது? இங்க கௌரவர்கள் பேராசையால அறிவு மழுங்கி போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு தர்மம் தெரியாது. ஆனா அர்ஜுனன், அவருக்கு தர்மம் தெரியும், சாஸ்திரம் தெரியும், பாவம்னா என்னன்னு தெரியும். அவன்தான் மடையன் பேராசையில கொலை செய்ய துணிஞ்சிட்டான். ஆனா எல்லாம் தெரிஞ்ச நான் ஏன் அதே ரத்தக்கரையை என் கையில பூசிக்கணும்? அர்ஜுனன் கேக்குற இந்த கேள்விக்குள்ள ஒரு பயங்கரமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. கிருஷ்ணனை ஜனார்தனான்னு கூப்பிட்டு அர்ஜுனன் ஒரு லாஜிக் சொல்றாரு. யத்யப்யேதேன பஸ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹேஷ பாதகம் கதம் ந ஞேயமஸ்மாபிஹ பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத் பிர்ஜனார்தனா. கிருஷ்ணா, இவங்களுக்கு பதவி பேராசை தலைக்கு ஏறிடுச்சு. சொந்தக்காரங்களை கொல்றதோ நண்பர்களுக்கு துரோகம் பண்றதோ இவங்களுக்கு ஒரு குத்தமாவே தெரியல. ஏன்னா இவங்க மனசு பேராசையால செத்து போச்சு. ஆனா கிருஷ்ணா, நாம அப்படி இல்லையே. ஒரு குலத்தையே அழிச்சா அந்த பாவம் எத்தனை தலைமுறைக்கு பாதிக்கும்னு நமக்கு தெரியுமே. தப்பு பண்றவன் விவரம் இல்லாம பண்ணலாம். ஆனா விவரம் தெரிஞ்ச நாம ஏன் அந்த பாதையில போய் அந்த பாவத்தை சுமக்கணும்? அர்ஜுனன் இப்போ ஒரு நீதிபதிக்கும் மேல யோசிக்கிறாரு. அர்ஜுனன் இப்படி பேசுறதுக்கு காரணம் இருக்கு. அவர் இயல்பாவே அனாவசியமா வன்முறையை விரும்பாதவர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. மகாபாரத போரோட கடைசியில திரௌபதியோட 5 குழந்தைகளை தூக்கத்துல கொன்ன அஸ்வத்தாமனை அர்ஜுனன் பிடிச்சு இழுத்துட்டு வருவாரு. பீமன் ஆவேசமா சாகடின்னு துடிப்பாரு. ஆனா அர்ஜுனன் அங்க ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணுவாரு. கிருஷ்ணரோட சூட்சுமமான கட்டளைய புரிஞ்சுக்கிட்டு அஸ்வத்தாமனை சாகடிக்காம அவரோட நெத்தியில இருந்த அந்த சக்தி வாய்ந்த மணியை பிடுங்கி அவரோட தலைமுடிய செதைச்சு அவமானப்படுத்தி துரத்தி விடுவாரு. அதாவது ஒருத்தருக்கு மரணத்தை விட கொடுமையான அவமானத்தை தண்டனையா கொடுக்க முடியும்னு அர்ஜுனன் அங்க நிரூபிச்சாரு. அதே தர்ம உணர்வு தான் இப்போ கௌரவர்கள் விஷயத்திலயும் அவரை யோசிக்க வைக்குது. அர்ஜுனன் ஏன் இவ்வளவு தயங்குறாருன்னா, அவர் சாஸ்திரங்களை ஆழமா நம்புறாரு. மனுஸ்மிருதி சொல்லுது, ஆசிரியர், மருத்துவர், உறவினர்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவங்க தப்பு செஞ்சா கூட அவங்க மேல கை வைக்க கூடாது. அர்ஜுனனோட வாதம் இதுதான். பேராசை பிடிச்ச கௌரவர்கள் ஒரு கொலைகாரனா மாறலாம். ஆனா சாஸ்திரம் தெரிஞ்ச நம்ம ஏன் அந்த பாவத்தை சுமக்கணும்? ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு பதிலா? ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. அநீதியை தட்டி கேட்க வேண்டிய ஒரு வீரன் சாஸ்திரத்தை சொல்லி தன் கடமையில இருந்து விலகிறது சரியா? அர்ஜுனன் இப்போ தன்னோட பயத்தை நியாயப்படுத்த அறிவையும் பாசத்தையும் ஒரு கவசமா பயன்படுத்துறாரு. ஆனா அர்ஜுனனோட பயம் இதோட முடியல. ஒரு குடும்பம் அழிஞ்சா வரப்போற அந்த தலைமுறை பேரழிவை நினைச்சு அவர் நடுங்குறாரு. அந்த குல அழிவு மொத்த சமூகத்தையே எப்படி நாசமாக்குங்கிறத அர்ஜுனன் அடுத்த ஸ்லோகத்துல விளக்க போறாரு. அந்த தலைமுறை சாபம் என்ன? அதை அடுத்த பகுதியில பாப்போம்.